தமிழ்நாடு அரசினுடைய சீரிய முயற்சியின் காரணமாக இந்த முறை ஐஏஎஸ் தேர்வில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் தேர்வாகி இருக்கிறாங்க. இது தொடர்பாக நான் முதல்வன் திட்டத்தினுடைய சிறப்பு திட்டத்தினுடைய இயக்குனர் சுதாகரன் நம்மளோட இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரே தேர்வில் நான் முதல்வன் திட்டத்தின் மூலியமா 50க்கும் மேற்பட்டோர் தேர்வாகி இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த திட்டமானது மாண்புமிகு முதல்வர் அவர்களால் 2022ஆம் ஆண்டு அவருடைய பிறந்தநாள் அன்று துவங்கி வைக்கப்பட்ட திட்டம். இது வந்து தமிழக இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டிற்கான திட்டம். இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் வந்து ஒன்றிய அரசு பணிகளில் IAS IPS மற்றும் வங்கிகள் மற்றும் SSC பேங்கிங் ரயில்வே போன்ற துறைகளில் நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களால் மார்ச் 7ஆம் தேதி 2023ஆம் நாள் அன்று இந்த போட்டித் தேர்வுகளுக்கு என்று ஒரு தனி பிரிவு வந்து ஏற்படுத்தப்பட்டது. அந்த தனி பிரிவு வந்து நான் இப்போ சிறப்பு திட்ட இயக்குனராக வந்து செயல்பட்டு இருக்கிறேன், மிஷன் டைரக்டரா. இது வந்து திறமையான மாணவர்கள் அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து இந்த பரீட்சைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கைடன்ஸ் மற்றும் அவங்களுக்கு பொருளாதார தடைகளை நீக்கி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதா இந்த திட்டத்தினுடைய முக்கியமான இலக்கா இருந்துச்சு. இந்த திட்டம் வந்து 2023ஆம் ஆண்டு பகுதி பார்ஷியலா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. ஏன்னா அந்த வருடம் வந்து மெயின்ஸுக்கு மட்டும் பண்ணப்பட்டுச்சு. இந்த வருடம் வந்து ஒரு ஃபுல் சைக்கிள் வந்து நம்ம பயிற்சி அது இல்லாமல் ஊக்கத்தொகை இதெல்லாமே ஃபுல் சைக்கிள் கொடுக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து நாம வந்து 1000 மாணவர்களை வந்து ஒரு மதிப்பீட்டு தேர்வின் மூலியமா வந்து தேர்ந்தெடுத்து அதில் மாதம் 7500 ரூபாய் வந்து ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுச்சு. 10 மாதங்களுக்கு இது வந்து மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இது இல்லாமல் வந்து நம்மளுடைய சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய அகில இந்திய குடிமைப்பணி தேர்வுகள் மையம் அங்கே வந்து 225 மாணவர்கள் வந்து பிரிலிமினரி எக்ஸாமுக்காக தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் உறைவிடத்துடன் கூடிய பயிற்சி வந்து வழங்கப்பட்டுச்சு. பயிற்சிகள் அனைத்தும் வந்து தமிழக அரசால் இலவசமாக வழங்கப்பட்டுச்சு. இந்த பயிற்சிகள் மற்றும் ஸ்காலர்ஷிப் எடுத்த மாணவர்கள் வந்து அதில் பிரிலிம்ஸ் பாஸ் ஆகி மெயின்ஸுக்கு போனாங்க. 559 மாணவர்கள் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் அப்பியர் ஆனாங்க. அந்த 559 மாணவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து 25,000 ரூபாய் வந்து ஊக்கத்தொகை வந்து வழங்கப்பட்டுச்சு. அந்த 559 மாணவர்கள் இருந்து 134 பேர் வந்து இன்டர்வியூ போனாங்க. இந்த 134 மாணவர்கள்ல 50 மாணவர்கள் வந்து இறுதியா தேர்வாயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து 57 மாணவர்கள் தேர்வாயிருக்காங்க. அகில இந்திய அளவுல வந்து 1000 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுல 57 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது நம்ம வந்து வருடம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா 27 பேர் இருந்த ரிசல்ட் அதுக்கப்புறம் 36 ஆகி 47 ஆகி இன்னைக்கு வந்து 57 ஆகி அந்த 57ல 50 மாணவர்கள் வந்து நான் முதல்வன் திட்டத்தில் பயனாளிகளா இருக்கிறாங்க. அதுல முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர் திரு சிவசங்கரன் அவர்கள் வந்து நம்ம நான் முதல்வன் திட்டத்தினுடைய பயனாளியா இருக்காரு. அகில இந்திய அளவில் வந்து அவர் 23வது ரேங்க் எடுத்திருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பட்டய கணக்காளர். அவர் வந்து எந்த விதமான தனியா பயிற்சி எடுக்காம சுயமா படித்த மாணவர். அவர் வந்து நம்மளுடைய நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் ட்ரைனிங்ல 2 வருடம் மெயின்ஸ் தேர்வுகளுக்காக தங்கியிருந்தாரு. அதன் மூலயமா வந்து பயனடைஞ்சு போன வருஷம் இன்டர்வியூ போனாரு. இந்த வருஷம் வந்து சக்சஸ் ஆகி 23வது இன்டர்வியூ மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போய் 23வது ரேங்க் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு தருணமா இருக்குது. அதாவது தமிழ்நாட்டு இளைஞர்கள் எனக்கு திறமை இருக்கு, ஆனா எனக்கு பணம் இல்லை, வசதி இல்லை வந்து எனக்கு கைடன்ஸ் இல்லை, வழிகாட்டுது இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக தங்களுடைய இலக்கு வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத மனசுல கொண்டு உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு திட்டம் தான் இது. இன்னும் மென்மேலும் இந்த திட்டம் வந்து இதோட நிற்காம இன்னும் இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா டார்கெட்டட் பேசிஸ்ல திறமையாளர்களை கண்டறிந்து அவங்களுக்கான வாய்ப்பு வசதிகளையும் வழிகாட்டுதலையும் ஏற்படுத்தி தந்து அவங்களை மேம்படுத்தணுங்கிற உயரிய நோக்கத்தோட செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம். சார், இப்போ முக்கியமாக இந்த ஸ்டைஃபன் அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமாக இருக்குது. குறிப்பாக இந்த உதவித்தொகை கிடைக்கிறதுனால அவங்களுக்கு பெருமளவில் வேலைக்கு போயிட்டு அந்த படிக்கணுன்ற அவசியம் இல்லாமல் இருக்குது. பொதுவாக இப்போ இந்த செலக்ட் ஆனவங்கள கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டோர் ப்ரிலிம்ஸ்லேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பின்புலம் எப்படி இருக்குது, அவங்களுக்கான அந்த தேவை இந்த உதவித்தொகை அப்படிங்கிறது எவ்வளோ நீட்ஃபுல்லாக இருந்துச்சு சார்? மாணவர்கள் வந்து பல்வேறு தரப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. நாம வந்து எக்கனாமிக் கிரைட்டீரியா அப்படிங்கிற கிரைட்டீரியாவை வந்து ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணல. திறமை இருக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் வந்து நம்ம ஸ்காலர்ஷிப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண அனைவருக்கும், ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி அதாவது மெயின்ஸ் எழுதுகிற அனைவருக்கும், ப்ரிலிமினரி எக்ஸாம் தயாராகக்கூடிய மாணவர்களில் 1000 மாணவர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிறோம். இதில் உதாரணமாக பார்த்தோம்னா நம்ம சங்கர பாண்டியராஜ் அப்படிங்கிற ஒரு மாணவர், மதுரையிலிருந்து படிக்கிற மாணவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்.
இருக்கிறாரு. அவருக்கு வந்து நம்ம இந்த வருஷம் ப்ரிலிமினரி ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கிறோம். மாணவர் அவர் சொல்லும் பொழுதே சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து கடந்த 3 ஆண்டுகளாக வந்து வேலைக்கு போயிட்டே படித்தேன். நான் வந்து ஒரு 8 மாதம் வந்து வேலை பார்ப்பேன். ஒரு 4 மாதம் தான் எனக்கு படிக்க நேரம் கிடைக்கும். அந்த நேரத்தில் படித்து நான் ஒரு மெயின்ஸ் வரைக்கும் போவேன். அது வரைக்கும் தான் எனக்கு கிடைக்கும். ஆனால் வந்து என்னால் அடுத்த லெவல் போக முடியலன்னு சொன்னார். இந்த வருஷம் நம்மளுடைய ஊக்கத்தொகை கிடைச்சனால 11 மாதம் 12 மாதம் தொடர்ந்து அவரால் படிக்க முடிஞ்சது. அவர் வந்து இந்த வருஷம் வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகி மெயின்ஸ் பாஸ் ஆகி இன்டர்வியூ போய் இந்த ரேங்க் வாங்கியிருக்கார். அவர் முழுக்க முழுக்க தமிழ் எழுதி வாங்கியிருக்கார். அவரோட தாயார் தந்தையார் வந்து டைலர் கடை வந்து வைத்திருக்கக்கூடிய இவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவர் பெருமை சேர்த்திருக்கிறார், தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்து. அப்போ இந்த மாதிரியான பின்னணியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் இதை தாண்டி முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வரணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதில் ஏழை எளிய மாணவர்களும் நிறைய வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளப்டான ஒரு ஸ்கீம் உதாரணங்களை தமிழ்நாடு முழுக்க கிரியேட் பண்ணணும். பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து, ஊரக பகுதிகளில் இருந்து, 2 டயர் டவுன்ஸ்ல இருந்து அவங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் பாஸ் ஆகும் பொழுது தான் நம்மளும் பாஸ் ஆகணும் முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அதை கருத்தில் கொண்டு அவர் தான் வந்து துணை முதல்வராலையும் துணை முதல்வராலையும் இந்த ஸ்கீம் வந்து வழிநடத்தப்பட்டு வருது. 2021-22 இந்த பீரியட்ல வந்து 3% மட்டும்தான் ரேஷியோ இருந்துச்சு அதனுடைய வெற்றி பெறவர்களுடைய எண்ணிக்கை. இப்போ வந்து அது எவ்வளவு சதவீதம் உயர்ந்திருக்கு, இதனுடைய பலனை அதை எடுத்துக்கலாமா? கிட்டத்தட்ட 6% கிட்ட நம்ம வந்திருக்கிறோம். 5.7 ப்ரெசைஸா சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா இதனுடைய நம்ம ஆண்டுக்கு ஆண்டு வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போறோம். இந்த ஆண்டு இன்னும் ரிசல்ட் வந்து அதிகமா வந்திருக்கணும். யூபிஎஸ்சியில் ஒரு விஷயம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று உண்டு. அது ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பர்ஃபார்ம் பண்ணும். இந்த வருஷம் பாப்புலரா நிறைய பேர் எடுக்கக்கூடிய ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸான ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்குது. வேற நான் பாப்புலர் ஆப்ஷன்ஸ், வெரி ஃபியூ பீப்புள் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், சில ஆப்ஷன்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பட் அதுவும் வந்திருந்ததுன்னா இன்னும் கூட நம்மளுடைய ரிசல்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனா ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிச்சுட்டே வந்து ஒரு 4 ஆண்டுக்கு முன்னாடி இருந்து பார்க்கும்பொழுது நம்ம கிட்டத்தட்ட இரட்டிப்பு அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கும். இந்த ரிசல்ட்டும் இன்னொரு 2 ஆண்டுகள்ல இரட்டிப்பாയി கிட்டத்தட்ட பழைய அந்த 100 பேர் 1000 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டா 100 பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படிங்கிற இலக்கை நோக்கி இது வந்து படிப்படியாகவும் ஆனா வேகமாகவும் நகர்ந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறத என்னால உணர முடியுது. இப்போ பெரும்பாலும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்கிற பெரிய ஸ்ட்ரகிள் வந்து இந்த டைரக்ட் இன்டர்வியூல தான் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நம்ம கேட்க முடியுது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறோம், அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் இன்டர்வியூ பேஸ்டில் வந்து கொடுக்கப்படுது? ட்ரைனிங் பொறுத்த வரையிலும் வந்து ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறாங்க. அவங்க அதுக்கு இல்லாமல் வந்து மார்க் இன்டர்வியூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டக்ட் பண்ணப்படுது. அது வந்து நம்ம அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு மையத்திலையும் இங்கே கண்டக்ட் பண்ணுறோம் மார்க் இன்டர்வியூஸ். அதுக்கப்புறம் மாணவர்கள் வந்து டெல்லி போய் இது பண்ணுறாங்க. மாணவர்களுடைய ஸ்ட்ரகிள் கருத்தில் கொண்டு இப்போ டெல்லியில் போய் அவங்க பயிற்சி எடுக்கணும் இன்டர்வியூக்காக, அங்கே வந்து ஒரு 10 நாள் தங்கணும், 1 மாதம் தங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அதை எனாபிள் பண்ணுற விதத்தில் வந்து இந்த வருடத்திலிருந்து இந்த வருடம் ஆண்டறிக்கையில் வந்து இன்டர்வியூக்கு தேர்வாகிற மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாணவருக்கும் 50,000 ரூபாய் வந்து ஊக்கத்தொகையா தரப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த ஆண்டு முதல் வந்து அது அறிமுகப்படுத்து மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போன நேர்முக தேர்வு. நீங்க சொன்ன இந்த நேர்முக தேர்வு, இந்த இப்போ நீங்க சொன்ன விஷயம் மாணவர்கள் எப்படி உங்ககிட்ட பேசியிருக்கிறாங்களோ இது மாதிரி அரசோட கவனத்திற்கும் மாணவர்கள் கொண்டு வந்து அது அரசோட உயரதிகாரிகள் மற்றும் முதல்வர் துணை முதல்வருடைய கவனத்துக்கு சென்று அதுக்கு நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணலாம். கவர்மெண்ட்ல நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம், ஆனா இது வந்து தனியா நடத்தக்கூடிய விஷயம் இல்ல, இது ஊர்குடி தேர்வு இருக்கிற விஷயம். அப்ப பையன் வந்து பிரைவேட்ல போகணும், அதுல பெஸ்ட் ஆஃப் த ரிசோர்சஸ் இருக்கணும், இல்ல சென்னையில பண்ணணும், இல்ல டெல்லியில போய் நான் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு அவனுக்கு வந்து அக்சஸ் இருக்கணும், அவனுடைய சாய்ஸ்க்கு இருக்கணும். சாய்ஸை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. ஸோ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் நீ அந்த லெவலுக்கு வந்துட்ட, இன்னும் ஜஸ்ட் ஒரு படி தான். 2500 பேருக்குள்ள வந்தாச்சு, இன்னும் 1000 பேருக்குள்ள வரணும். அப்போ 3ல இருந்து ஒருத்தருக்குள்ள நம்ம வரணும். அப்படிங்கிற இடத்துல உன்னுடைய சாய்ஸ், நீ எது பெஸ்ட்னு நினைக்கிறோ அங்கே போய் ட்ரைனிங் எடு. அதுக்கு பணம் வந்து ஒரு தடையா இருக்கக்கூடாது. அப்போ ஒரு 50,000 ரூபாய் மாணவருக்கு தரும்போது டெல்லி போய் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் தங்கி அவருக்கு எந்த இன்ஸ்டிடியூட்ல போய் ட்ரைனிங் எடுக்கணுமோ அதை வந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பா வந்து அது அமையும். அதை கருத்தில் கொண்டு அரசு இதை அறிவிச்சிருக்காங்க. சார், இப்போ முக்கியமா வந்து நம்ம ஐஏஎஸ் தேர்வுகள் இது போன்ற தேர்வுகளை தாண்டி வேறு எந்த தேர்வுகள்லாம் வந்து நம்ம வந்து நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே பயன்பெற முடியும்? இப்போ அதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறதுலாம் என்னென்ன படிநிலை, இது எளிமையாக தெரிஞ்சுக்கணும்னா எந்த வெப்சைட் எல்லாம் பார்க்கணும்? இப்போ வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு வந்து என்ன மாதிரி அறிவுரை கொடுக்குறோம்? அப்புறம் இப்போ கரண்டாக வந்து எவ்வளோ பேர் வந்து இந்த குடியுரிமை தேர்வுக்கு வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க?
அதாவது யூபிஎஸ்சி தேர்வு, ஐஏஎஸ் தேர்வு தவிர மீதி என்னென்ன தேர்வுகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் முதல் வழியாக பயிற்சி வழங்கப்படுது அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அதாவது சென்ற ஆண்டு முதல் வந்து சென்ற ஆண்டு மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இது வந்து 1000 மாணவர்களுக்கு வந்து எஸ்எஸ்சி, பேங்கிங் மற்றும் ரயில்வே தேர்வுகளுக்காக பயிற்சி கொடுக்கிற மாதிரியான ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது. அந்த திட்டம் வகுக்கப்பட்டு 1000 மாணவர்களுக்கு நம்ம வந்து பரீட்சை வச்சோம். அதுல வந்து நம்ம கிட்ட வந்து மாணவர்கள் பயிற்சிக்காக என்ரோல் பண்ணாங்க. 3 இடத்துல நம்ம ட்ரைனிங் நடத்தினோம். அந்த ட்ரைனிங் வந்து சென்னை, அது கோயம்புத்தூர் ரீஜனுக்கான ட்ரைனிங் சேலத்தில் நடைபெற்றுச்சு. மதுரை ரீஜனுக்கான ட்ரைனிங் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நடைபெற்றுச்சு. அதுல வந்து ஒரு 550 மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த 550 மாணவர்களுக்கு நம்ம 6 மாதங்கள் வந்து பயிற்சி வழங்கணும். இந்த 6 மாதங்கள் பயிற்சி வந்து அக்டோபர் 2024 ஆண்டு துவங்கி இப்போ ஏப்ரல் 12ஆம் தேதி வந்து நிறைவடைச்சு. இந்த 6 மாதம் நிறைவடைறதுக்குள்ளே இதுல பேங்கிங்கோட ரிசல்ட் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆனிச்சு. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆன ரிசல்ட்ல கிட்டத்தட்ட 30 மாணவர்கள் அளவுல பேங்கிங்ல மட்டும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. பொதுத்துறை வங்கிகளில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. கிளரிக்கல் அண்ட் பிஓ லெவல்ஸ்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அது இல்லாம வந்து சிஜிஎல், எஸ்எஸ்சியினுடைய சிஜிஎல் கம்பைன் கிராஜுவேட் லெவல், அதுக்கப்புறம் எம்டிஎஸ் போன்ற தேர்வுகளில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அரௌண்ட் 60 மாணவர்கள், அதாவது 57லேருந்து 60 மாணவர்கள் வந்து எஸ்எஸ்சி பேங்கிங் மாதிரியான இதுக்கு தேர்ந்தெடுக்காங்க. இதுக்கான தேர்வு திரும்பவும் இந்த வருஷம் திரும்பி ஒரு 1000 பேரை தேர்ந்தெடுத்து எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வேக்காக 1000 பேரை தேர்ந்தெடுத்து இந்த வருஷம் பயிற்சிகள் துவங்கும். அது வந்து நம்மளுடைய நோட்டிபிகேஷன் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து நான் முதல்வனுடைய வெப்சைட்ல nanmudalvan.in அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து இது வெளியிடப்படும். அந்த நோட்டிபிகேஷன் அப்ளை பண்ணாங்கன்னா மாவட்டம் தோறும் இதுக்காக நம்ம தேர்வு நடத்துவோம். இந்த தேர்வு நடத்தி 1000 மாணவர்கள் தேர்ந்தெடுத்து அவங்கள 3 இடத்துல ரெசிடென்ஷியல் ட்ரைனிங், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை என்ற 3 இடத்துல 6 மாதம் உறைவிட பயிற்சியோட கூடிய ரெசிடென்ஷியல் ட்ரைனிங்கை வந்து நம்ம வழங்குறோம். ஸோ இந்த உறைவிட பயிற்சி அப்படிங்கிறது சில பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவும் இருக்கும். அதோடைய விளக்கம் என்ன? இப்போ கம்ப்ளீட்டாக அவங்க வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸும் அவங்களுடைய அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்கே வந்துடலாங்களா? அதாவது இட் இஸ் கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ட்ரைனிங். அதாவது நீங்க போய் ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங், பட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதாவது ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் ஃபுட்டு, அகாமடேஷன், இது எதுக்குமே அரசு வந்து எந்த விதமான கட்டணம் இல்லாமல் தரமான பயிற்சி, அவங்களுக்கான ட்ரைனிங்கு, அவங்களுக்கான தங்கும் வசதி. ஏன்னா நம்ம வந்து அதாவது திறமையான மாணவர்கள் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒரு 10 பேர் வந்து ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ நம்ம திறமையான ரிசோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசோர்ஸ் பர்சன் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அப்போ அந்த ரிசோர்ஸ் பர்சனை நம்மளால ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஸ்ப்ரெட் பண்ணால் நமக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அப்போ திறமையான மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு இடத்துல கிளப் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீ அகாமடேஷன், ஃபுட்டு, இது எல்லாமே தந்து நீங்கள் வந்து படிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. வேற எதை பற்றியும் நீங்கள் இந்த 6 மாதத்துக்கு வந்து கவலைப்பட தேவையில்லை. கம்ப்யூட்டர் லேப் தனியாக 24 மணி நேரமும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் லேப் வந்து செயல்படும். அந்த கம்ப்யூட்டர் லேப்ல நீங்கள் போய் வந்து மாடல் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். கிளாஸ் வேணும்னா உங்களுக்கு கிளாஸ் தனியாக செயல்படும். மென்டர்ஷிப்பு, டிஸ்கஷனு, மெட்டீரியல், இது எல்லாமே கொடுத்து வந்து இந்த ட்ரைனிங் வந்து நடைபெறுது. மிக்க நன்றி சார். தொடர்ச்சியாக தற்பொழுது நான் முதல்வன் திட்டத்தின் மூலியமாக பல இளைஞர்கள் முக்கியமாக இது போன்ற போட்டித் தேர்வுகளில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.